ஸோ ஒரு குட்டி கதை உங்களுக்காக. நம்ம நெறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு குட்டி கதை தான் இது. ஆம், அனிமல்ஸே எவ்ளோ ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான ஒரு இதுதான் இது. ஸோ பொ பொந்துல இந்த முயல்கள் எல்லாம் இருக்கும். பரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொந்துக்குள்ள முயல்கள் வந்து இருக்கும். இந்த முயல்கள் வாழ்ற இடத்துல போயிட்டு, அதுக்கான தீனி, அதாவது அது என்ன கேரட் அதிகமா சாப்பிடும் இல்லையா? ஸோ அதுக்கான தீனி வந்து நெறைய குடுக்குறாங்க. தாய் முயல் என்ன செய்யுது அப்டின்னா, சாப்பிடணும் அந்த கேரட் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அந்த தன்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த கேரட் சாப்பிடுற இதுலயே போயிடுது. உள்ளுக்குள்ள நெறைய முயல்கள் வந்து வேட்டையாடி சாப்பிடுறது தெரியும் நம்ம எல்லாருக்குமே. முயல் கறி சாப்பிடுவாங்க நெறைய பேர். அது எதுக்கோ மெடிசினல் யூஸோ, இல்ல நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காக முயல்கள் வந்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க. ஸோ அதுபோல ஆ தாய் முயலுக்கு கேரட்ட குடுத்துடுறாங்க நல்லா நெறைய. ஸோ தாய் முயல் என்ன செய்யுது அப்டின்னா, தன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே அத சாப்பிடணும் அப்டின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு மத்தியில என்ன செய்றாங்க, இன் பிட்வீன் வந்து அங்க வாழக்கூடிய தன்னோட குட்டிகள வந்து வேட்டையாடிட்டு போறாங்க. 2, 3 குட்டி முயல்கள் இருந்தா, ஸோ அந்த முயல்கள எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அந்த இடத்துல இருந்து. தாய் முயலோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே திசை திருப்புறாங்க. டைவர்ட் பண்றாங்க. ஸோ டைவர்ட் பண்ணதுனால முயல்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்டின்னா, குட்டி குட்டி முயல் எல்லாமே திருடிட்டு போயிடுறாங்க. இதே சினாரியோ இதே விஷயம் வந்து இன்னொரு இடத்துல பண்றாங்க. சிங்கம். ஸோ சிங்கம் வந்து வலையில இருக்கு. சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய கறி துண்டு எடுத்து தூக்கி போடுறாங்க. ஏன்னா, அங்க இருக்க சிங்கக்குட்டிகள வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட கான்சன்ட்ரேஷன வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா, சிங்கம் அத கொஞ்சம் கூட அ கவனம் சிதைவு வந்து ஏற்படல. அது வந்து தன்னோட கவனம் ஃபுல்லாவே யாரு வந்து நம்மகிட்ட என்ன பண்றாங்க? யார் நம்மகிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அப்படின்னு தன்னோட கவனம் ஃபுல்லாவே அந்த மனிதரையே பார்த்துட்டு இருக்கு. பிகாஸ் தன்னோட குட்டிகளையுக்கும், தனக்கும் ஏதாவது தீங்கு நடக்கும்போது, பாஞ்சு ஏதாவது ம் தனக்கு ஏதாவது ஆபத்து நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அது கவனம் ஃபுல்லாவே அந்த மனிதர் மேலேயே இருக்கு. ஏன்னா குட்டிகள தூக்கிட்டு போகுமோ, இல்ல இல்ல வேற யாராவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட கவனம் ஃபுல்லாவே அந்த மனிதர் மேலேயே இருக்கு. ஸோ ஃபைனலா அதோட கான்சன்ட்ரேஷனே ஒண்ணும் பண்ண முடியல. டைவர்ட்டே பண்ண முடியல. ஸோ இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரீயா தரேன், இது தரேன், அது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு மனிதர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து நான் வந்து அத குடுக்குறேன் ஃப்ரீயா, இத குடுக்குறேன் ஃப்ரீயா, இல்ல உங்களுக்கு இந்த இதுல இது பண்ணுங்க, உங்களுக்கு இவ்ளோ வரும் காசு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா அத நம்பிட்டு எதுலயும் இது பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க எதுவுமே லாபம் இல்லாம நமக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால யாரு ஒருத்தர் உங்களுக்கு வந்து தானா வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ, ரொம்ப ஜாக்கிரதையா, கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் நம்மளோட கான்சன்ட்ரேஷன வந்து திசை திருப்புறதுக்காகவும்